ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன். 12 லக்ன அன்பர்களுக்கும் 12 பதிவுகளை நம்ம வார பலனாக போட்டுட்டு வர்றோம். இந்த மகர லக்னத்துக்கு மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ள இந்த 7 நாட்கள்ல முதல் நாள் சனிக்கிழமை விசாக நட்சத்திரம் மதியம் 2:41 வரைக்கும் விசாக நட்சத்திரம். நம்மளுடைய லக்கணமான மகரத்துக்கு லாபராசியான விருச்சிக ராசியில சந்திரன் வர்றாரு குருவோட நட்சத்திரத்துல. அதனால வீடு சார்ந்த, மனை சார்ந்த, வாகனம் சார்ந்த யோகங்கள் நன்றாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், இது மாதிரியான உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க, தொழில்கள், விவசாயம் அனைத்துக்கும் நல்லா இருக்கும். இந்த மதியம் 2:41க்கு மேல அனுஷ நட்சத்திரம் தொடங்குது. அப்ப சனியினுடைய நட்சத்திரம். சனி நமக்கு 2ஆம் இடத்துல ராகுனுடைய ஸ்டார்ல இருக்க. அதனால என்ன ஆகும், நமக்கு 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அதனால பேச்சினால சம்பாதிக்கிறது, தொழில், உத்தியோகம், இதன் மூலத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இன்னைக்கு வேலை சிறப்பாக இருக்கும். சூரியன் கிரகம் சனியோட சேர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நம்ம மனசுல கண்காணிச்சுக்கணும். ஏன்னா நம்ம லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன். அவர் சனியோட சேர்ந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 2ஆம் அதிபதியும் இந்த 8ஆம் சேர்க்கை பெறும்போது பேச்சினால கூட பிரச்சனை வரலாம். அல்லது நம்ம பணம் கொடுக்கல் வாங்கல இந்த அன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு அர்த்தம். இந்த அனுச நட்சத்திரம் என்பது மறுநாள் மார்ச் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:54க்கு நிறைவு பெறுகிறது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம். அதுவும் சந்திரனும் விருச்சிக ராசியில தான் இருப்பாரு. 11ஆம் இடத்துல சந்திரன் கேட்டை என்கின்ற புதனுடைய நட்சத்திரத்துல போறார். அப்ப புதன் பகவான் நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குருனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நல்ல முதலீடு செய்வதற்கு, பேசுவதற்கு, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்ல இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ், எழுத்து, புத்தகங்கள், இது மாதிரி அனைத்து விஷயங்களுக்கும் நல்லா இருக்கும். குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் நடத்துறவங்க, டீச்சிங் லைன்ல இருக்கவங்க, ப்ரொஃபஸர்ஸ், உங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக துறையில இருக்கவங்களுக்கும் வளர்ச்சிகளை கொடுக்கும். அப்ப இந்த புதன் நமக்கு பேச்சினால புகழ் கொடுப்பாரு, பேச்சினால பண வரவு கொடுப்பாரு. அதே போல சாஃப்ட்வேர் லைனு, இந்த ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், இதுக்கெல்லாமே பெனிஃபிட்டை கொடுப்பாரு. மார்ச் 4ஆம் தேதி, அதாவது 4:21 கேட்டை நட்சத்திரம் முடிந்து மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. மூலம் நட்சத்திரம் என்பது தனுசு ராசியில இருக்கு. அப்ப விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் தனுசு ராசிக்கு மாறுகிறார். 12ஆம் இடம், நமக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல சந்திரன் போறார். அப்ப கேது அப்படிங்கிற மூல நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, கேது நமக்கு 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வெளிநாடு தொடர்புடைய ஒரு காரியங்களுக்கு நல்லா இருக்கும். வெளிநாடு பிரயாணத்துக்கு பிளான் பண்றது மற்றும் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது, ஆன்மீகம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கிறது, இது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த மூல நட்சத்திரம் என்பது மறுநாள் செவ்வாய்க்கிழமை மார்ச் 5ஆம் தேதி மதியம் 3:59 வரைக்கும் இருக்கு. அதனால இது மூளை உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கு நல்லா இருக்கு. அதாவது ப்ரொடக்ஷன் லைன் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு சிறப்பான காலகட்டம். மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏஜென்சிஸ் இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அந்த 3:59க்கு பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்குகிறது. பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நம்மளுடைய லக்னத்திலேயே செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அழகு சாதனங்கள் இதில் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியே சுக்கிரன் தான், தொழில் ஸ்தானாதிபதியே சுக்கிரன் தான். அதனால இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை கொடுக்கும். பிஸ்னஸ்லையும் சரி, உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் நல்ல சாதகமான பலன்களை கொடுக்கும். கொஞ்சம் பருவ வயதில் இருக்கிறவர்கள் கிளர்ச்சிகளில் ஈடுபடக்கூடும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது அதில் நம்ம ஒரு கண்ட்ரோலை பார்த்துக்கணும்.
அடுத்த நாள் மார்ச் 6ஆம் தேதி புதன்கிழமை 2:51 மணி வரைக்கும் பூராடம் இருக்கிறது. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் குருசாரம் வாங்கியிருக்கார். அப்ப ரொம்ப பேசுறதுனாலையும் வியாபார திறமையினாலையும் அரசியல் அரசு அதிகாரங்கள் சார்ந்த பணியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கவங்க உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்கும் நல்லா இருக்கும். இந்த சூரியன் என்பது அனைத்து வியாபாரங்களையுமே குறிக்கும், மருத்துவத்தையும் குறிக்கும். அதனால முக்கியமா மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உத்திராடம், கிருத்திகை, உத்தரம் இந்த 3மே சூரியனுடைய நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் 2:51 புதன்கிழமை ஆரம்பிக்கிறது. மறுநாள் வியாழக்கிழமை மார்ச் 7ஆம் தேதி மதியம் 1:02 தான் முடியுது. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்ம லக்னத்திலேயே சந்திரன் வந்துடுறாரு. சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறாரு. இந்த நாள்ல நமக்கு எளிமையான ஒரு பொழுதுபோக்கான குழந்தைகள் நலம், கணவன் மனைவி உறவு, ஒரு பெண் ஆண் வரன் பார்க்கறது, இது மாதிரி சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் நல்லா கொண்டு போகும். நல்ல அமைப்பாக இருக்கும். உறவுகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இது அமைகிறது. இந்த திருவோணம் நட்சத்திரம் மதியம் 1:02 தொடங்கிறது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 10:40 முடிவடைகிறது. அப்ப சந்திரன் லக்னத்துல இருந்தாலே ஒரு வசீகரம் ஏற்படும். அனைவரும் கவனமும் நம்ம மேல திரும்பும். நம்ம பேசுறதும் நம்மளுக்கு சாதகமாக அமையும். அதனால வளர்ச்சிகள் பெருகும். நமக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், புதிய கஸ்டமர்கள் கிடைப்பாங்க. அடுத்த நாள் அந்த காலையில வெள்ளிக்கிழமையில 10:40 மேல அவிட்டம் நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்ம லக்னத்துலதான் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. செவ்வாயும் அதே அவிட்ட நட்சத்திரத்துல இருக்காரு. சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துறாரு. அதனால இந்த டைம் 10:40 பிறகு உங்களுடைய லாபம் பெருகும். நினைத்த எதிர்பார்த்த பணவரவெல்லாம் வரும். எதிர்பார்த்த உறவுகள் எல்லாம் நமக்கு சாதகமாக கிடைக்கும். அதே போல செவ்வாய் என்பது உச்சமாக பலம் பெறுவதனால பூமி வழியில இருக்கவங்க, இண்டஸ்ட்ரியல் லைன்ல இருக்கவங்க, காவல்துறையில் இருக்கவங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க அனைவருக்கும் ஆதாயமான பலனாக நடக்கும். நமக்கு ஒரு புகழ் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இப்படி இந்த 7 நாட்கள்லையும் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மாறி மாறி பயணித்து நமக்கு இந்த குறிகளை காட்டினாலும் கூட நமது ஜனன ஜாதகத்துல நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உபநட்சத்திர கான்செப்ட்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க கணிச்சு வச்சுக்கிட்டு இதே மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி இந்த 7 நாள் பலன் மற்ற கோச்சார பலன் அனைத்துக்கும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு துல்லியமாக கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.